ஹே காய்ஸ், இது வந்து நம்மளோட செகண்டரு. என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் ட்ரை அஸ் எ பர்கர் இன் பஸ் ஸ்டாண்டு. வாங்க போகலாம். நம்ம இப்போ வந்து ரிலையன்ஸ் மால் வந்திருக்கோம். அதாவது நம்மளோட செகண்ட் டயர் பண்ணுறதுக்கு பர்கர் வாங்கிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஸ்டாண்டு போயிடுவோம். ஃபஸ்ட்டு பர்கர் வாங்கலாம். அதாவது இங்கே வந்து பர்கருக்கு இங்கே இருக்காங்க, நல்லாயிருக்கும். அங்கே போய் வாங்கலாம். வாங்க போகலாம். minutes வெயிட் பண்ணோம் மாமா. A few moments later. ஒரு பர்கர் வந்து 260 ஆமா. 260. நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். நம்ம வந்து இப்போ பஸ் ஸ்டாண்டு போகிறோம். பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கே வந்து உட்காந்து சாப்பிட போகிறோம். அவங்களோட பப்ளிக் ரியாக்ஷன் எப்படின்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறா? வாங்க போலாம். ஐயோ, என்ன பண்ண பர்கர் கிங் வாங்கியாச்சு. நம்ம வந்து இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கே உட்காந்து வந்து சாப்பிட போகிறோம். அதாவது அவங்கள பப்ளிக் ரியாக்ஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா பண்ணுதுங்க இதுங்க அப்படின்ட்டு. ஓ, குரலி வித்தையா? ஆனால் மாலில் வந்து வீடியோ கேமரா ஏதோ யூஸ் பண்ணக்கூடாது. அதுமாரி நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. இப்போ வந்து காரில் போகிறோம். எங்கள் கார் இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். காரில் போகிறோம் அப்படின்னு சொல்லவே நினச்சிங்களா? காரில் தான் போகிறோம். ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. A few minutes later. வந்து பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட போகிறோம். அதாவது நம்ம வந்து பப்ளிக் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? கிளம்பிக்கு கொண்டு போய் விடுறீங்களே என்ன. இப்போ வந்து நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போகிறோம். எவ்வளோ? 22ங்களா? ஹாய் சொல்லிருங்க, ஹாய் சொல்லிருங்க. சேரே இல்ல, சிட்டிங் பெஞ்சே இல்லை இங்க எங்கேயுமே. 6.5 hours later. நமக்குன்னு ஒரு இடம் கிடைச்சிருச்சு. நான் இங்கே உட்காந்து இப்போ வந்து பர்கர் சாப்பிட போகிறேன். அதாவது பப்ளிக் ரியாக்ஷன்லாம் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். சிரிக்காத. பர்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. பர்கர் கிங்லேருந்து பர்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. நான் ஒன்று நினைச்சேன், அதனால ஐயோ, மீண்டும் மீண்டுமா? நிஜமாலுமே சேஞ்ச் இல்லை, அக்கௌண்ட்ல தான் இருக்கு, கையில இல்லை. 200 ரூபாய். 200 ரூபாய். நீ பார்த்த ஒரு கோடி. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? அதாவது எனக்கு இங்க ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காரு. நீங்க எந்த ஊரு? சேலங்களா? இதுதான் சேலம். பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து சாப்பிட்றது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். சாப்பிடவும் முடியல.
வேணுமா வேணுமா ஏன் எச்சு ஊறுதா நல்லா இருக்கு. அவர் வந்து என்ன கேட்டாருன்னா, உங்க வீடு இங்க தானே இருக்கு, அங்க போய் சாப்பிடல, ஏன் இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு அவரு. Years later. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்தது. டேட் கொடுத்த புண்ணியவனுக்கு ரொம்ப நன்றி. அவ்வளவுதாங்க, ஒண்ணுமே இல்லைங்க. நான் இப்ப போய் நம்ம வந்து குப்பையில போட்டுட்டு எப்படியோ சேலஞ்ச் ஒரு வழியா நல்லபடியா முடிச்சாச்சு. சாப்பிடவே முடியாம சாப்பிட்டேன். இந்த சேலஞ்ச் கொடுத்த புண்ணியவனுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் டேர்லாம் பார்க்கலாங்க. பாய். அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.